ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். புதுசாக வந்திருக்க இந்த ஐயனார் துணை சீரியல் எல்லாருடைய மனசுலையும் நல்லா இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயத்துலையா எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு நம்ம சோழனும். எல்லா ஹாஸ்டல்லையும் விசாரித்து பார்க்கும்போது ப்ரூஃப் ஐடி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி நம்ம அதை சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் இதுதான் நமக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீட்லையாச்சும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சோழன் கிட்ட கேட்குறாங்க. எங்க மற்றது தான் கிடைக்கல, சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன், ஏதாவது வாடகை வீடு மாதிரி இருந்தால் கூட நான் ஸ்டே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலாவும் சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல்ங்க, எப்போதும் போல் நிலா எதிர என்ன பண்ணுறாங்க, மண்டையை ஆட்டிட்டு மனசுக்குள்ள எப்படி பார்ப்பேன் பாருங்க, ஏற்கனவே எப்படி தான் உங்களை இந்த வீட்டில் தங்க வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், இந்த சமயத்தில் எப்படிங்க உங்களுக்கு நான் வீடு பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. சரி, என்னதான் வீடு கிடைக்கலனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம பணத்தையாவது ரெடி பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு நினச்ச நிலா என்ன பண்ணுறாங்க, கையில் போட்டிருந்த வளையல விற்கிறதுக்காக ஒரு நல்ல அடகு கடைக்கு கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னாலும் நிலா கேட்கவா போகிறாங்க. இல்லைங்க, நிறைய செலவு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்ல, அதனால தான் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கையில் இருக்க வலையில வச்சு எப்படியோ ஒரு தொகையை வாங்கிக்கிறாங்க. பார்க்கும்போது சோழனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், சோழனாலையும் எந்த உதவியும் பண்ண முடியாது. அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த பணத்திலிருந்து ஒரு 25,000 ரூபாய் தொகை என்ன பண்ணாங்க, சோழன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலாவும் சோழன் கிட்ட கொடுக்க வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலா கிட்ட இருந்து அந்த தொகையை வாங்கிக்கிறாரு சோழனும். சோழனோட மைண்ட் வாய்ஸில் நம்ம இவளை பெரிய தேவதை மாதிரி வச்சு பார்த்துட்ருக்கோம், ஆனால் இன்னும் இவ நம்ம ஒரு டாக்ஸி டிரைவராக தான் பார்த்துட்ருக்காளே அப்படின்ற வருத்தம் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் வேறு என்னங்க நினைக்க முடியும், அது தானங்க உண்மையாகவும் இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் சேரன் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்களே, இன்னும் ஆளாக்கானுமே அப்படின்ற வருத்தத்தோடவே நிற்க, இங்கேருந்து கார்த்திகா வராங்க. என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, 2 பேரும் வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, வெளியில் போயிருக்காங்களா, ஊர் சுற்றி பார்க்க போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் கேட்க, உடனே சேரன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமாகவே இருக்கார். கார்த்திகா கிட்ட ஏதாவது கொஞ்சமாக பேச்சு கொடுத்தாலே போதும், கண்டிப்பாக அவர் மாட்டிப்பார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். எங்கெங்க சுற்றி பார்த்தாச்சு, வீடும் கிடைக்கல, வேற வழி என்னங்க, திரும்பவும் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும். நிலாவுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. இவங்க 2 பேரும் வரதை பார்த்த சேரன் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படைய, என்ன பார்த்தேன் நம்ம நிலா சொல்கிறாங்க, அண்ணா சாரிண்ணா, நான் நிறைய இடம் பார்த்தேன், எங்கேயும் எனக்கு செட் ஆகலை, அது இல்லாமல் ப்ரூஃப் ஐடி வேறு கேட்குறாங்க, அது இப்போ என்கிட்ட இல்லவும் இல்லைண்ணா, அதனால தான் இப்போ இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ என்னம்மா நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. என்ன தனியாக கூப்பிட்டு வச்ச சேரன், டே எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. டே நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, பேசாமல் நீ நிலா கிட்ட போய் உண்மையை சொன்னால என்ன, அந்த பொண்ணை திரும்ப திரும்ப ஏமாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, நான் எங்கன்னா நிலாவை ஏமாத்திட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் எனக்கு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னைக்கு எப்படியே காப்பாற்றிட்டேன், நாளைக்கு திரும்பவும் அந்த பொண்ணு கிளம்பி வெளியே போச்சுன்னா அப்போ என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, ஆனால் விடுண்ணா, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறாரு. இதை கேட்ட சேரனுக்கு ஒன்றுமே புரியல.